நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தாங்க நான் இங்க உட்காந்து துணிச்சலா திமுகவை எதிர்த்து, திமுக ரூலிங்கா இருந்த போய் திமுகவை எதிர்த்து பேசுறோம். இப்பயும் அவங்க செய்யக்கூடிய தவறுகளை பேசுறோம். தாவேக்கா தப்பு செஞ்சாலும் எடுத்து பேசுறோம். எல்லாமே நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கேன். நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். தயவு செஞ்சு பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். வீடியோ டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம வியூவர்ஸ் கிட்ட பேசிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாக நம்ம சேனல் வந்து செம்ம டவுனுங்க. இது வரைக்கும் நம்ம இவ்வளோ டவுனை பார்த்ததே கிடையாது. என்ன காரணம் அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சுது. என்ன அப்படின்னா, டிவிக்கே ஆட்சிக்கு ஆதரவாக நிறைய விஷயங்களை டிவிக்கே விமர்சித்து பேசினாலும் சில விஷயங்களில் ஆதரவாக நிறைய விஷயங்கள் போட்டுட்ருக்கோம். அதை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம வியூவர்ஸால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு தெரியுது. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம வியூவர்ஸ்க்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, நம்ம தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி செயல்பட்டோம், நம்ம சேனல் எப்படி போயிட்டு இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் நம்ம சேனல் வந்து பொலிட்டிக்கல் சேனலில் ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கணும் அப்படின்னு தான் நம்ம போராடிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சேனல் எப்படி போயிட்டு இருந்தது அப்படின்னா, திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்துடவே கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முதன்மை நோக்கமாக இருந்துச்சு. அதை தாண்டி என் மனசுக்குள்ள நிறைய எண்ணம் இருக்கு. திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவையே இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம். பட் தேர்தலில் நம்ம என்ன ஒரு நரேட்டிவ், என்ன ஒரு எண்ணத்தோட வேலை செஞ்சோம்னா, திமுக ஆட்சிக்கு வந்துடக்கூடாது, இங்கே ஏதாவது ஒரு மாற்று கட்சி ஆட்சிக்கு வரணும். அப்படி ஒரு மாற்று சக்தி வரலன்னா அதிமுக வந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு தான் வேலை செஞ்சோம். பட் யாரும் எதிர்பார்க்காத விதமா தாவேக்கா வந்தாங்க, ஆட்சியை பிடிச்சாங்க. தேர்தல் வரைக்கும் நான் தாவேக்காவுக்கு சப்போர்ட்டா பேசுறேன்னா அப்படின்னா, பெருசா உங்களுக்கு வந்து நான் சப்போர்ட்டா பேசுனது கிடையாது. அதே மாதிரி தாவேக்கா மேல எனக்கு ஒரு வன்மமும் கிடையாது. அவங்களை பெரிய விமர்சனமும் வச்சது கிடையாது, ஆதரவும் தெரிவிச்சது கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் தேர்தல் வரைக்கும் இருந்தேன். தேர்தல் முடிஞ்சுது, தாவேக்கா ஆட்சிக்கு வந்தாங்க. ஸோ நிறைய பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறத மறந்து தாவேக்கா எதிர்ப்பு அப்படிங்கிறதுல முழுசா இறங்கி, என்னமோ திமுகவை விட தாவேக்கா மோசமான கட்சி, ரொம்ப மோசமான கட்சி அப்படிங்கிற மாதிரி, ஒஸ்ட் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. பட் என்னுடைய மனசாட்சி வந்து அப்படி சொல்லலை, அப்படி இல்லை. ஏன்னா திமுக கிட்டத்தட்ட இங்க ஒரு 70 வருஷமா சுரண்டி பொழைச்சி எவ்வளவோ ஊழல் பண்ணி என்னென்னமோ பண்ணியிருந்தாங்க. பட் தாவேக்கா இப்பதானே வந்திருக்காங்க, ஏன் இந்த கட்சியை டார்கெட் பண்ணி இந்த அளவுக்கு அடிக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய கேள்வியா இருந்தது. என்னுடைய மனசாட்சி வந்து இங்க வந்து திமுகவுடைய தாவேக்கா தான் மோசமான கட்சி அப்படின்னு இவங்க சொல்றாங்கல்ல, எல்லாரும் சொல்றாங்கல்ல. ஸோ அந்த விஷயத்தை ஏத்துக்கல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எந்த விஷயங்கள் உண்மையா தாவேக்கா ஆட்சியில் உண்மையாலும் தப்பு நடக்குதா, உண்மையாலும் அவங்க தப்பா தான் செய்யறாங்களா, இல்லை தெரியாம செய்யறாங்களா, இல்லை சரியா நடந்தும் அதை திமுக இந்த ஐடி விங்லாம் வந்து தப்பா பரப்புதா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் எடுத்து நம்ம பேச ஆரம்பிச்சோம். ஸோ அப்படி பேச ஆரம்பிக்கிறப்போ தாவேக்காவுக்கு சப்போர்ட்டிவா நிறைய விஷயங்கள் போட வேண்டிய சூழல் அப்படிங்கிறது உருவாச்சு. ஏன்னா திமுக திட்டமிட்டு தாவேக்கா மேல நிறைய விஷயங்களை பரப்புனாங்க. ஸோ அதனால உங்களுக்கு பார்க்கக்கூடிய நிறைய பேருக்கு வந்து நான் டிவிக்கு சப்போர்ட் பண்ணி போடுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். உண்மையா சொல்றேன், திமுக 100% ஒரு மோசமான கட்சி. ஸோ நீங்க வந்து தாவேக்காவை எதிர்க்கிறேன் அப்படிங்கிற பேர்ல திமுக சைடு நிக்கிறது அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய துரோகம். கொஞ்சம் மனசாட்சியை வச்சுட்டு அப்படியே மெச்சூர்டா பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. இந்த திமுக இத்தனை வருஷம் ஆச்சுல எவ்வளவு கொடூரங்கள் எவ்வளவு பண்ணியிருப்பாங்க. ஆனா இப்ப தாவேக்கா ஆட்சிக்கு வந்து 100 நாள் தான் ஆகுது. 100 நாள்ல நீங்க தாவேக்காவை இந்த அளவுக்கு எதிர்க்கிறதுக்கும் இந்த அளவுக்கு அவங்க மேல வன்மத்தை கக்கிறதுக்கும் என்ன காரணம்? இந்த 100 நாள்ல என்ன அதிகபட்சம் அவங்க தப்பே செஞ்சிருந்தாலும் என்ன அதிகபட்சம் செஞ்சிருப்பாங்க? ஒரு 100 கோடி ஊழல் பண்ணியிருப்பாங்களா எல்லா அமைச்சர்களும் சேர்ந்து? ஆனா இதே ஆட்சி திமுக கையில இந்த 100 நாள் இருந்திருந்தா திமுக அமைச்சர்கள் எத்தனை ஆயிரம் கோடி அடிச்சிருப்பாங்க. தாவேக்கா அமைச்சருக்கு, ஒரு சாதாரண அமைச்சருக்கு 10 கோடி அப்படின்னா அது பெரிய 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 பணம். ஆனா திமுக அமைச்சருக்கு 10,000 கோடினாலும் அது சின்ன பணம். எப்படி இந்த திமுக நபர்கள் மக்களை நடத்துனாங்க, எவ்வளவு அராஜகமா நடந்தாங்க, அது எல்லாத்தையுமே மறந்துட்டு தாவேக்கா எதிர்ப்புல எல்லாம் வந்து திமுக பக்கம் போய் நிக்கிறது அப்படிங்கிறத என்னால ஏத்துக்க முடியல, என்னால அப்படி நிக்க முடியல. ஸோ நமக்கு சரியான விஷயங்கள் ஏதோ, நமக்கு மனசுக்கு சரின்னு படுற விஷயங்கள் ஏதோ, ஆதாரங்கள் எதை சொல்லுதோ, எது உண்மையோ அதை தான் எடுத்து பேசுவோம். இங்க இவங்களுக்கு சாதகமா பேசுவோம், இவங்களுக்கு சாதகமா பேசுவோம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, திமுக எது பண்ணாலும் நம்ம அதுல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டை எடுத்து சொல்லுவோம். ஏன்னா திமுக ஒரு விஷயத்த செய்யறான் அப்படின்னாவே அவன் திருட்டு வேலை தான் செய்யறான், அவன் ஒரு விஷயத்தையும் நல்லதை செய்ய மாட்டான் அப்படிங்கிறது காலமா நம்ம வரலாறு நமக்கு
கற்பித்த பாடம். ஸோ அதனால திமுகனா அடிப்போம், மற்றபடி யார் என்ன செஞ்சாலும் அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது சரி அவங்களுடைய அனுபவம் என்ன, இந்த அனுபவத்துக்கு என்ன செய்வாங்க, இனிமேல் திருத்திப்பாங்க அப்படின்னு ப்ராக்டிக்கலாக தான் நம்ம பேச முடியும். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு அரசியல்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒரே நாளில் ரிமோட் கண்ட்ரோல் கிடையாது, ஒரே நாளில் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்த கூட மாற்ற முடியாது, வீட்டில் இருக்கக்கூடிய 4 பேரை கூட நம்ம கண்ட்ரோலில் வச்சு மாற்ற முடியாது. அப்படிங்கிறப்போ 100 நாளுக்குள்ள எல்லாத்தையும் ரிமோட் கண்ட்ரோலெலாம் இங்கே மாற்ற முடியாது. ப்ராக்டிக்கல் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு பயணிங்க. உங்களுடைய சப்போர்ட்டு தான் எனக்கு என்னுடைய சேனல் என்னுடைய எனக்கு ஒரு இது இருக்கும்ல, நம்ம வந்து பொலிட்டிக்கலில் நம்ம சேனலை இந்த அளவுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுடைய சப்போர்ட் தான், உங்களை நம்பி தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதே டைமில் நம்ம ஒரு மெச்சூர்டு டீமாக நம்ம ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள். நம்ம டாபிக் என்ன அப்படின்னா, திருமாவளவன் எப்பொழுதுமே ஆளும் கட்சி கூட்டணியில் இருந்தால் கொஞ்சம் அராஜக போக்கு நடத்துறது, ஆளும் கட்சி கூட்டணியில் இருக்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் இஷ்டத்துக்கு நடக்கிறது அப்படிங்கிறது திமுக ஆட்சியில் பார்த்தோம். ஹைகோர்ட் முன்னாடியே வச்சு ஒரு நபரை அடிச்சுட்டு என்ன லைட்டாக தான் தட்டி விட்டாங்க அப்படின்னு திரும்ப பேசினது, அவரு மேலே யார் பாதிக்கப்பட்டாரோ அவரு மேலேயே வழக்கு போட்டு திமுக வச்சு இது பண்ணுது. ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் திருமாவை குறித்து விமர்சனம் பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க போய் அடிச்சுட்டு, ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தி மேலே குண்டாஸ் போட வச்சது, இது எல்லாமே தாவேக்கா வந்து திமுக ஆட்சியில் பண்ண அராஜகம். அதாவது நாங்கள் கூட்டணியில் இருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ அதே இதை வந்து இப்போ தாவேக்கா கூடயும் அப்படியே ஜிங்ஜாங் அடிச்சுக்கிட்டு நம்ம என்ன அராஜகம் வேணாலும் பண்ணலாம், ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பாருங்க. அப்போவும் ஆளுங்கட்சி கூட்டணி, இப்போவும் ஆளுங்கட்சி கூட்டணி, 2 முறை ஒரு கட்சி தொடர்ந்து ஆட்சியை பிடிக்கிறதே கஷ்டம். ஆனால் திருமாவுக்கு வாய்ப்பு அப்படி கிடைக்குது. போன முறையும் ஆளுங்கட்சி கூட்டணி, இந்த முறையும் ஆளுங்கட்சி கூட்டணின்னு. ஸோ அதே திமுக ஆட்சியில் என்ன ட்ரெண்டை பண்ணாங்களோ, என்ன அராஜகம் பண்ணாங்களோ அதை இப்பவும் பண்ணுறாங்க அப்படிங்கிறது என்னுடைய இதுவாக இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி திரும்பவும் அப்பப்போ தாவேக்காவுக்கு ஒரு அப்படியே நைஸ் வச்சுக்கிட்டு, இப்போ இந்த மாநாட்டில் கூட ஏதோ தாவேக்காவுக்கு ஐஸ் வைக்கிற மாதிரிலாம் பேசியிருக்காரு, ஏதோ பேசிட்டு போகிறாரு. பட் நமக்கு என்ன அப்படின்னா, நேற்று இந்த வீடியோ வந்து தமிழ்நாடு முழுக்க வைரல் பார்த்துருப்பீங்க. ஒரு நபர் வந்து எஸ்எஸ்ஐயை வந்து அரைஞ்ச வீடியோ. அது எங்கே நடந்தது என்ன அப்படிங்கிற விவரத்தை சொல்கிறேன். தஞ்சாவூரில் நம்ம விசிகா தரப்புலேருந்து அந்த ரயில்வே பக்கத்தில் வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு பெரிய பேனர் வச்சுருக்காங்க. அந்த பேனர் வந்து முறையாக வைக்கப்படலை, அந்த இடத்த வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள், நகராட்சி அதிகாரிகள் வந்து பார்த்துட்டு இது இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேனரை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது தப்பாக வச்சுருந்தா ரிமூவ் தானே பண்ணுவாங்க. நகராட்சி அதிகாரிகளுக்கும் விசிகாவுக்கும் என்ன சண்டையா, ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கு விசிகா நபர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எப்படி எங்கள் பேனரை நீங்கள் ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நகராட்சி அலுவலகத்திலேயே போயிட்டு நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம், போராட்டம் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் காவல் அதிகாரிகள்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவங்களை கண்டுக்கவே இல்லை. கண்டுக்காவது உங்களுக்கு கோவம் வந்து ரோட்டில் போய் உட்காந்து போராட்டம் நடத்துகிறாங்க. ரோட்டில் அவன் 1000 பிரச்சனைக்கு அவசரமாக போயிட்டு இருப்பான். இவங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க அப்படின்னா கொஞ்சம் ஓரமாக உட்காந்து நடத்தினா பரவாயில்ல. ரோட்டையே பிளாக் பண்ணிட்டு நடத்தினா போறவன் 4 பேர் அமைதியாக சரி ஏன்டா வம்பு அப்படின்னு வளைஞ்சு போயிடுவான். ஆனால் ஒருத்தவனுக்கு கோவம் வரல, அவனுக்காக ஒருத்தவனுக்கு. ஸோ அதை மாதிரி 2 நண்பர்கள் வந்திருக்காங்க. அவங்க வந்து நாங்கள் போகணும் அப்படின்னு சொல்கிறப்போ தாவேக்காவுக்கும் அவங்களுக்கும் இடையில வந்து கொஞ்சம் அப்படியே பேச்சுவார்த்தை வந்து ஹார்ஷாக போகுது, கோவப்படுறாங்க. ஸோ அந்த டைமில் வந்து ஒரு காவல் அதிகாரி வந்து அந்த பையனை அடிக்கிற மாதிரி கையவங்க போக அடிச்சிரும் அப்படி இப்படின்னு சொல்ல, அந்த பையன் வந்து முடிஞ்சா அடி அப்படிங்கிற மாதிரி பேச, உடனே இந்த எஸ்எஸ்ஐ அந்த பையன் அடிக்க, அந்த பையன் திரும்ப வந்து இந்த காவல் அதிகாரியை அடிச்சிட்டாப்புல. ஒரு காவல் அதிகாரி அடித்தா அந்த பையனுக்கு என்ன கொடுமை எல்லாம் நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். கடந்த காலங்களில் எத்தனையோ போலீஸ்காரங்க மேலே கையை வச்சுட்டா விட மாட்டாங்க, பாம்பு மாதிரி அப்படியே கண்ணை வச்சுட்டு இருந்து கொத்தி என்ன பண்ண முடியுமோ அண்ணாசின்னமாக்கிடுவாங்கன்னு தெரியும். அந்த பையனுக்கு நம்ம இப்போ பேசிட்டு இருக்கோம், பட் என்ன கொடூரங்கள் நடந்திருக்கும் அப்படின்னு நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியல. நேற்று அந்த விஷுவலாக நம்ம பார்க்குறப்பவே அதுக்கப்புறம் 4 போலீஸ் சேர்ந்து அவனை அடித்து குத்தி கழுத்தில் இந்த சோக் ஹோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி பிடிச்சி கழுத்தை பிடிச்சி அப்படிலாம் பிடிக்கவே கூடாது ஒரு காவல் அதிகாரி. ஆனால் பிடிச்சி வேலை ஏற்றிட்டு போனாங்க, ஸ்டேஷனில் கூட்டு போய் வச்சு என்ன அண்ணாசின்னம் பண்ண முடியுமோ பண்ணியிருப்பாங்க. இது நடந்தது விசிகாவுடைய ஒரு ஆர்ப்பாட்டத்தால். இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாம் அந்த பையன் செஞ்சது சரி அப்படின்னு சொல்ல வரல. ஆனால் அந்த காவல் அதிகாரிகள் பண்ணதும் அங்கே இருந்தக்கூடிய விசிகா நபர்கள் செஞ்சதும் தப்பு தான் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். பட் அந்த பையன் தரப்புலேருந்து யார் என்ன பண்ணியிருக்காங்க, இந்நேரம் விசிகெல்லாம் அப்படியே கூட்டமாக போயிட்டு அந்த பையனை அது பண்ணு இது பண்ணுன்னு ஸ்டேஷனில் ஆளுங்கட்சியில் இருக்கிறதும் பெரிய ப்ரெஷர் கொடுத்துருப்பாங்க. அந்த பையனுக்கு பெரிய சப்போர்ட் இருக்கா இல்லையா, அட்வொகேட் போய் ஏதாவது காப்பாற்றுறாங்களா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக அப்படியே விட்டாங்க, பெரிய சப்போர்ட்லாம் அந்த பையனுக்கு இல்லை அப்படின்னா
லாக்கப் மரணம் எத்தனையோ பார்த்துருக்கோம்ல. ஸோ அதில் ஒன்றா கூட இது வரலாம். விசிகா அந்த அளவுக்கு இந்த விஷயத்தில் அழுத்தம் கொடுக்கும். எங்களையே எதிர்த்து பேசுகிறான், எங்கள்கிட்டே இது பண்ணுறான் அப்படின்னு காவல் அதிகாரியை வேற அடித்ததுனால போட்டு சாத்துவாங்க. இது ஒன்று நடந்தது. இது இல்லாமல் உளுந்தூர்பேட்டையில் வந்து நம்ம திருமாவளவன் அவர்கள் தமிழர் எழுச்சி மாநாடு அப்படின்னு நினைக்கிறேன் நேத்தி நடந்தது. நிறைய கூட்டம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. கூட்டம் அப்படிங்கிறது மேட்ரு கிடையாது, கண்ட்ரோலில் இல்லாத கூட்டம், இஷ்டத்துக்கு வர கூட்டம். கூட்டம்னா மேடைக்கு கீழே இருக்கணும். மேடையில் ஏறி வந்து சுற்றி வந்து அப்படியே வளைச்சி திருமாவளவனை போட்டு வளைச்சி கடைசியில் மனுஷன் வந்து கூட்டத்துலேருந்து நம்பி வெளியில் வரப்போ அப்படி வராரு. உள்ள என்ன நடந்ததுன்னே தெரியல. ஏதோ மூச்சு திணறல் ஏற்பட்டுச்சு, தண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாதிலே பேச்சை கூட முடிச்சுட்டு போயிட்டாராம். இதுக்கு பேர் கூட்டம் கிடையாது. இதுக்கு வந்து பேர் வந்து அடாவடித்தனம், திமிருத்தனம், இஷ்டத்துக்கு ஆளுங்கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்ன ஆளுங்கட்சினாலும் அடுத்தவங்க மேல ஏதாவது அராஜகம் பண்ணோம், சொந்த கட்சி நபர்கள் மேலே மேடையில் ஏறி வந்து பண்றது வந்து நாகரிகமற்ற, அதாவது அதான் ஒரு புரிதல் இல்லாத ஒரு கூட்டம் தான் இப்படி பண்ணோம். ஸோ அதுதான் நேற்று இப்படி பண்ணியிருக்கு. சரி, கூட்டம் தான் இப்படி பண்ணுதுன்னு பார்த்தா திருமாவளவனும் அப்படி தான் இருக்காரு. இந்த ஏதோ அது ஒரு பந்தங்க இப்படி பிடிச்சி மாநாடுலாம் எத்தனை இப்படி காட்டுவாங்க. அந்த பந்தத்தை திருமாவளவன் காட்டுறப்போ பக்கத்தில் வன்னியரசு அமைச்சராக வேற இருக்காரு. விசிகாவில் இருக்க ஒரே ஒரு அமைச்சர், இத்தனை வருஷம் வரலாற்றில் இல்லாத ஒரு அமைச்சர். ஸோ அவரும் கூட வந்து அப்படியே கையை பிடிச்சிட்டாரு. அது என்னங்க திருமாவளவனுக்கு பொறுக்கல? ஏன் அவர் கையை பிடிச்சா என்ன? நான் வன்னியரசு சப்போர்ட் பண்ணுறாள் கிடையாது. ஆனால் இந்த விஷயத்தில் திருமாவளவன் ஏன் அப்படி நடந்துக்கணும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. வன்னியரசு அப்படியே கையை பிடிச்சிட்டாரு. அதுக்கு இங்கேருந்து ஒரு நபர் தாவி போய் கையை தட்டி விட பார்க்குறாரு. அதுக்கு முன்னாடி நம்ம திருமாவளவன் அவர்களே கையை அப்படியே பிடுங்கி விடுறாரு. இதெல்லாம் என்ன எண்ணம், என்ன போக்கு? நீ அமைச்சராக இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் நீ லைம் லைட்டுக்கு வரக்கூடாது. விசிகானா திருமாவளவன் தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல. அது எந்த ஒரு கட்சிக்குமே நல்லது கிடையாது. எல்லா கட்சியும் நம்ம விமர்சிக்கிறோம் தான். வன்னியரசு செய்யக்கூடிய செயல்பாடுகள் மேலேயே நம்ம நிறைய குற்றச்சாட்டை வைக்கிறோம். ஆனால் இந்த இடத்த திருமாவளவன் அவருடைய மைண்ட் செட் என்ன அப்படிங்கிறது புரியுது. விசிகானா திருமாவளவன் மட்டும்தான் இருக்கணும்னு நினைக்கிறாரு போல. பட் அதை காலம் வந்து என்னைக்கும் ஒத்துக்காது. எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு நபரை தூக்கி போட்டு அந்த இடத்துக்கு இன்னொரு நபர் வருவாங்க. இப்படிலாம் நடந்துக்கிட்டாருன்னா அது விசிகாவில் கூடிய சீக்கிரமே நடந்தாலும் நடக்கும். நாம் இந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு விசிகா இவங்க செய்யக்கூடிய செயல்பாடுகள்லாம் பார்த்துட்டு அனலைஸ் பண்ணிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆரம்பத்துலேருந்தே நம்ம சொல்லக்கூடிய விஷயம் தான், திரும்பவும் சொல்கிறோம். தாவேகா வந்து விசிகாவுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் அப்படிங்கிறது கொடுக்கக்கூடாது. விசிகாவை ஒரு பெரிய ஃபோர்ஸாக அங்கே மாற்றி விடக்கூடாது. ஏன்னா என்னைக்கு வேணாலும் ஒரு ஸ்னேக் பைட்டை வந்து போட்டு விட்டு அப்படியே கண்டுக்கிட்டு எங்கே வேணாலும் போய் அவங்க வந்து டெஃபால்ட்டி வேலைலாம் காட்டுவாங்க. ஸோ நீங்கள் நல்லது செய்யணும்னு நினைக்க போய் நீங்களே தாவேக்காவே அவங்கக்கிட்ட வந்து ஆப்பை தேடிக்காதீங்க. ஸோ வைக்க வேண்டிய இடத்த அவங்களுக்கு அது யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வைக்க, இந்த கம்யூனிஸ்ட் இந்த காங்கிரஸ் எல்லாருமே வைக்க வேண்டிய இடத்த வச்சு நீங்கள் பிரைமரி ஃபோர்ஸாக நீங்கள் 150 சீட்டு ஜெயிக்க, நீங்கள் 170 சீட்டு ஜெயிக்க, நீங்கள் இடைத்தேர்தலில் ஜெயிக்க என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்க. இந்த சப்பக்கட்டெல்லாம் வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். உங்கள் ஆட்சிக்கு ஆபத்தாக வந்து முடியக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இதை தாண்டி தமிழ்நாடு அசம்பிளியில் மாற்றி திமுக அமைச்சர்கள், திமுக முன்னாள் அமைச்சர்கள், தாவேகா அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சண்டை அப்படியே பெரிய அளவில் ஃபயர் விடுற மாதிரி போயிட்டுருக்கு. நம்ம பேசுவோம், அதை பற்றிலாம் அடுத்தடுத்த வீடியோவில் பேசுவோம். நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தாங்க நான் இங்கே உட்காந்து துணிச்சலாக திமுகவை எதிர்த்து, திமுக ரூலிங்காக இருந்த போய் திமுகவை எதிர்த்து பேசுகிறோம். இப்பயும் அவங்க செய்யக்கூடிய தவறுகளை பேசுகிறோம். தாவேகா தப்பு செஞ்சாலும் எடுத்து பேசுகிறோம். எல்லாமே நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் இங்கே உட்காந்து பேசிகிட்ருக்கேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். தயவு செஞ்சு பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.